வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நாளை திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் நடக்கப் போவது என்ன? 10:30 மணிக்கு விஜய்க்கு சாதகமாக முடியுமா, இல்லை தமிழக அரசுக்கு சாதகமாக முடியுமா? இப்போவே தமிழக அரசு சார்பில் முகுல் ரோஹித் ஆகட்டும், அபிஷேக் சிங்வி, வில்சன் இவர்களெல்லாம் நாளைக்கு ஒருவேளை சிபிஐக்கு விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதற்கு நம்ம என்ன நடவடிக்கை அடுத்து மேற்கொள்ளலாம்? இந்த பக்கம் அந்த பக்கம் விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஒருவேளை நாளைக்கு வந்து எஸ்ஐடியே இருக்கட்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா நம்ம அடுத்து எப்படி மூவ் பண்ணலாம்? இதற்கான வேலைகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, நம்ம ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளர், டிவிக்கோட பொதுச் செயலாளர், அவர் போட்ட 2வது முன்ஜாமீன், அதில் அவர் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அதனால் அவருக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதை வச்சு தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இன்னமும் விஜய்க்கான செல்வாக்கு அதிகமாகிருக்கு அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு உங்கள் இதை கமெண்டில் போடுங்க. விஜய்க்கு பெண்கள் ஆதரவு அமோகமாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் விஷயத்தை கமெண்டில் போடுங்க. தமிழக அரசு இதில் விஜய்க்கு அநீதி இழைக்கிறதுன்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் போடுங்க. உங்கள் கமெண்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திங்கட்கிழமை என்ன நடக்கும்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயுடைய முக்கியமான ப்ரேயர் எஸ்ஐடி வந்து இருக்கக்கூடாது. எஸ்ஐடினா என்னது? ஏற்கனவே வந்து அஸ்ராக்கருக்கு தலைமையில் ஒரு குழு சென்னை ஹைகோர்ட் போட்டிருக்கு. மதுரை ஹைகோர்ட்டில் எஸ்ஐடி இந்த மாதிரி விஷயங்கள் நிலுவையில் இருக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றம் போட்டது தவறு அப்படிங்கிற ரேஞ்சில் அன்றைக்கி உச்சநீதிமன்றம் பேசினதை பார்த்தோம். எப்படிங்க மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் ஒத்தி வச்சுருக்காங்க, அதே கேஸு சென்னை உயர்நீதிமன்றத்தில் எப்படி ஒரு நீதிபதி விசாரிக்க முடியும்? கரெக்டுங்களா? அதாவது கரூர் அப்படிங்கிறது மதுரை பெஞ்ச் தான் விசாரிக்கக்கூடிய அந்த லிமிட்டுக்கு வருது. எப்படி சென்னை அமர்வு விசாரிக்குது? அதுவும் விடுமுறை கால ஒரு நீதிபதி எப்படி விசாரிக்கிறார்? இதெல்லாம் உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகள். இன்னொன்று, உச்சநீதிமன்றத்தில் யாருக்கு சாதகம் எப்படி வருங்கிறத யாராலும் கணிக்கவே முடியாது. நிறையா வழக்குகளில் நிறையா கண்டனம் தெரிவிப்பாங்க. கடைசி நேரத்துலலாம் யாருக்கு கண்டனம் தெரிவித்தாங்களோ அவங்களுக்கு சாதகமாகவே முடியும். இது நிறையா நடந்துருக்கு. அதனால் சொல்ல முடியாது. அந்த அமர்வு ஒவ்வொரு மாதிரி சிந்திக்கும். அப்போ நாளைக்கு ஒருவேளை எஸ்ஐடி அப்படிங்கிறது ஒன்று இல்லை, விஜயுடைய தரப்பு கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வேகமாக சிபிஐக்கு விட்டாங்கன்னா சிபிஐ உள்ளே நுழைஞ்சிரும். உடனே அஸ்ராக்கர் தலைமையிலான அமர்வு முழுக்க ஃபைல்கள் எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் சிபிஐ பேச ஆரம்பிக்கும். இதற்கு முன்பு செந்தில் பாலாஜி பேசினார், அமுதா அவர்கள் பேசினார், இன்னும் நிறையா பேர் பேசினாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ பேச ஆரம்பிக்கும். சிபிஐ பேசினால் என்ன பேசுங்கிறது உங்களுக்கு தெரியும். சிபிஐட்ட கொடுக்கவே கூடாதுங்கிறதுக்காக பல லட்சம் இவங்க செலவு பண்ணுறதை வச்சு பார்க்கும்போது சிபிஐட்ட போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப துடிக்கிறாங்க. அது நல்லா தெரியுது. ஏன்னா இன்றைக்கி அபிஷேக் சிம்பி ஆகட்டும், முகுல் ரோஹித் இவர்கள்லாம் வந்து அட்டார்னி ஜெனரலாக இருந்தவங்க. இந்த மாதிரி வழக்கறிஞர்களை தேடி பிடிச்சி, அதாவது என்னென்னா ஒரு சென்சிட்டிவான கேஸு இதில் மிஸ் ஆகிடக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு வக்கீல் இருந்தாலும் பரவாயில்ல, 4-5 வக்கீலை போடுங்க, அவ்வளோ செலவு பண்ணுங்கள். அப்போ இந்த வழக்கை சிபிஐக்கோ உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசரோ விசாரிக்கக்கூடாதுங்கிறதுல தமிழக அரசு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எப்படி இந்த கிட்னி முறைகேடு அப்படிங்கிற ஒன்றை எஸ்ஐடி விசாரிக்கக்கூடாதுன்னு போனாங்களே அந்த மாதிரி. அப்போ விஜய்க்கு நாளைக்கு வெற்றி கிடைத்தால் அது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்? ஏற்கனவே 500 காவலர்கள் வந்து பாதுகாப்பில் இருந்தாங்கன்னு காவல்துறை தரப்பில் ஏடிஜிபிலாம் சொன்னார். உச்சநீதிமன்றத்தில் இவங்க கொடுத்த பிரமாண பத்திரத்தில் 600 பேருங்கிறாங்க. 500 எப்படி 600 ஆச்சு? ஒன்று. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 600 காவல்துறையினரே அங்கே இல்லையே. அடுத்த கேள்வி, பொதுமக்கள் இறந்துருக்காங்க, மற்ற யாருமே இறக்கலையே, காவல்துறை யாருமே ஒரு சின்ன அடி கூட படலையே. இதெல்லாம் பொதுமக்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. இவ்வளவு விஷயங்களும் கூடிய விஷயமா இருக்குது. நீங்கள் எவ்வளோதான் திறமையான வழக்கறிஞர்களை போட்டாலும் சார், உங்கள்கிட்ட உண்மை இல்லைன்னா எந்த அளவுக்கு அவங்க முட்டு கொடுக்க முடியும்? நல்லா யோசனைப்பாரு. இன்றைக்கி கேட்குற கேள்விகள் நேற்று உச்சநீதிமன்றத்தில் முகுல் ரோஹித்துக்கும் அபிஷேக் சிங்விட்டி கேட்குறாரு. ஏன்பா நீங்கள் வந்து ஒரு திறமையான வழக்கறிஞர், எப்படி வந்து 2 டேபிள் இருக்கும்போது இவ்வளவு உடற்கூறு ஆய்வுகள் பண்ணிங்க? இல்லை கான்ஃபரன்ஸ் இருக்கிறவங்கள டாக்டர்லாம் கூப்பிட்டு பண்ணோம். கான்ஃபரன்ஸில் டாக்டர்லாம் யார் கூப்பிட்டது, எத்தனை மணிக்கு கூப்பிட்டது, எந்த செல்ஃபோன் நம்பர்லேருந்து கூப்பிட்டது, அவங்க வண்டியில் வந்தாங்களா, அரசு வாகனத்தை ஏற்பாடு பண்ணிங்களா, தனியார் மருத்துவமனைக்கு போய் அவங்க வந்து பிரேத பரிசோதனை பண்ணாங்களா, தனியார் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை படுத்தினது வீடியோ எடுத்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய காட்சிகள், நிறைய காட்சிகள், அதெல்லாம் வீடியோ எடுத்தீங்களா? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செருப்பு வீசினது யாருன்னு ஒரு வீடியோ போட்டிங்க, அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து அந்த கரண்ட் கட் பண்ணது யாருங்கிறத கண்டுபிடிச்சாங்கிறீங்க, அவங்கள இவங்களை கண்டுபிடிச்சாங்கிறீங்க, அந்த ஆளை கண்டுபிடிச்சிங்களா? அவருடைய வாக்குமூலத்தை வாங்கினீங்களா? இவ்வளோ விஷயங்கள் கேட்கப்படும். அதனால் இந்த வழக்கு வந்து சாமானியமாக விஜய் தரப்பு விடுற மாதிரி இல்லை. இன்னொன்று, எஸ்ஐடி மிக அளவில் வேகம் எடுக்கிறத பார்த்துட்ருக்கோம். நிறைய பேரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா தமிழக அரசுடைய நோக்கம் வெகு விரைவில் இந்த கேஸை முடிக்கணும்.
எப்படி வந்து அந்த ஞானசேகரன் விஷயத்தை வேக வேகமாக முடித்து ஞானசேகரனை உள்ளே தள்ளினாங்களோ, இது ஒரு முக்கியமான வழக்கு, பொலிட்டிக்கல் ரீதியான வழக்கு. அதனால தான் தமிழக அரசு இது ரொம்ப எச்சரிக்கையாக, ஸ்டாலினோ மற்ற எல்லாருமே இதை ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு 10:30 மணிக்கு ரிசல்ட் என்ன வருங்கிறது அவ்வளோ துடிப்பாக இருப்பாங்க இன்றைக்கி. அந்த அளவுக்கு இதை முக்கியமாக பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நாளை எஸ்ஐடியை கலைச்சி சிபிஐ உள்ளே வந்தால் இப்படி ஒரு வேளை எஸ்ஐடியை கலைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்ஐடி இருக்கட்டுங்க, பிகினிங்கில் இருக்குது, நாங்கள் ஒன்றும் தடை விதிக்க மாட்டோன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டா உடனே விஜய்க்கு பின்னடைவானா? அதுவும் இல்லை. எப்படிங்க பின்னடைவு இல்லைன்னு கேட்கலாம். எஸ்ஐடி அப்படியே விசாரிச்சுட்டு போகிறது ஒரு விதம் பண்ணிவிட்டு ஒரு அறிக்கை விடுவாங்க. ஏற்கனவே நம்ம ஞானசேகரன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா விசாரித்து டக்குன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. வேக வேகமாக சாட்சிகளெல்லாம் பண்ணி அவங்க ஒரு முடிவு பண்ணி ஞானசேகரனை உள்ளே வச்சுட்டாங்க. யார் இந்த சார் தெரியல. ஆனால் இப்போ அப்படி இல்லை. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு போயிடுச்சு. எஸ்ஐடி போட்டதே தப்பு, இதன் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு எதிர்த்தரப்பு சொல்லுது. அப்போ பாதிக்கப்பட்ட தரப்பு இந்த விசாரணை ஆணையமே கூடாது அப்படின்னு சொல்லும்போது உச்சநீதிமன்றம் சரி இது இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருன்னு நினைக்கிறீங்க. அப்போ அதை கண்காணிப்பாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு அழுத்தம் வரும். உச்சநீதிமன்றம் மேற்பார்வையில் நடக்கக்கூடிய கேஸ், அதுதான் இப்போ சிக்கல். அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு பின்னடைவு அப்படிங்கிறது வந்து எது நடந்தாலும் அதுக்கு இல்லைங்கிறது தான் நம்மளோட எண்ணம். ஒருவேளை எஸ்ஐடியை கலைச்சிட்டா சூப்பர் வெற்றி, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க நிறைய பேச ஆரம்பிப்பாங்க. இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய அந்த நீதியரசர் விஜயுடைய தலைமை பண்பு குறித்தெல்லாம் பேசினார்ல, அதுவும் பெரிய வாத பொருளாகும். இன்னொரு முக்கியமான விஷயம், உச்சநீதிமன்றம் ஒருவேளை மதுரை ஹைகோர்ட்டில் ஒத்தி வச்ச கேஸை சென்னை ஹைகோர்ட்டில் எடுத்தது தப்பு, அதை விசாரித்தது தப்பு, அதற்கு மேலே உத்தரவெல்லாம் போட்டது தப்பு, வேக வேகமாக இந்த எஸ்ஐடி அமைத்தது தப்பு நாளைக்கு சொல்லிட்டாங்கன்னா மாபெரும் வெற்றி. அப்படியே இப்போ சீன் வந்து ஒரு மாதிரி இருக்குது, இப்போ விஜய்க்கு ஆதரவாக இருக்குது. அப்புறம் இன்னும் ரொம்ப ஆதரவாயிடும். விஜய் தரப்பு சொல்லும் பார்த்தீங்கன்னா நீதி வென்றது அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது முடிவு தெரியும். இன்னொரு பக்கம் ஆனந்த் அவர்கள் தலைமையில் அவர்கள் போட்ட அந்த முன்ஜாமீன், அதுலேயும் நல்ல ட்விஸ்ட் இருக்குது. என்ன சொல்கிறார் ஆனந்த்? ஏற்கனவே நான் முன்ஜாமீன் தாக்கல் பண்ணேன், தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ 2வது தடவையாக தாக்கல் பண்ணுறேன். போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் என்ன அப்டேட்னா, போன தடவை நிறைய பேர் விசாரிக்கலை. இன்னொன்று வந்து காயம் அடைந்தவர்கள், அந்த விஷயத்தில் காயமடைந்தவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, அதனால் எனக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டாங்க. இப்போ எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சது. நிறைய பேரை கூப்பிட்டு விசாரிச்சிட்ருக்காங்க. அதனால் இப்போ என்ன விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே மாவட்ட செயலெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிட்டாங்க, என்னை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கேட்குறாரு. அது ஒரு வேல்யூடு பாயிண்ட் மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் புஷி ஆனந்துக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒருவர் ஒரு கஷ்டத்தில் இருந்தார்னா அதே கஷ்டத்தில் ரொம்ப நாள் இருக்க மாட்டார். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றத்தில் பல விஷயங்களில் பொதுமக்களுக்கு சந்தேகம் எழுப்பக்கூடிய கேள்விகளை உச்சநீதிமன்றம் கேட்குது. இன்றைக்கி வந்து பிரேத பரிசோதனை ஏன் அவ்வளோ அவசரமாக பண்ணீங்க? 2 பெட்டு தான் இருக்குது, 2 பெட்டில் அவ்வளோ பேரை பண்ணீங்களா? தனியார் மருத்துவமனையில் பண்ணீங்க, சரி தனியார் மருத்துவமனையில் நீங்கள் வந்து வீடியோ எடுத்தீங்களா? எத்தனை போலீஸ்காரங்க நின்னீங்க? எங்கெங்கே நின்னீங்க? இந்த சாலையில் எங்களுக்கு குறுகலான சாலை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டத்துக்கு ஜனவரி மாதம் அனுமதி மறுக்கப்பட்ட இடத்துக்கு எப்படி விஜய்க்கு நீங்கள் அந்த கூட்டத்தை எப்படி கொடுத்தீங்க? வழிகாட்டு நெறிமுறைகள் ஒன்று வகுக்கவே இல்லை. அதாவது இந்த சாலையில் கொடுக்கலாமா, இவ்வளோ பேர் நிற்கலாமா, இது எல்லாம் இப்படி வரணுமா அப்படி வரணுமா, எந்த வழிகாட்டு நெறிமுறைகளும் இன்னும் தமிழக அரசால் அமுலில் இல்லாத போது எப்படி இந்த விஷயமா கிரிமினல் வழக்கு போடுவீங்கன்னு கேட்குது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுக்கு தான் வில்சன் சொன்னார், இல்லை அது நிலுவையில் இருக்குங்கிறார். ரைட்டு, கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும்போது கூட எப்படிங்க கேஸ் போடுவீங்க நீங்கள்? நம்ம ஒன்றும் புரியல. உச்சநீதிமன்றம் நாளைக்கு இதெல்லாம் கேட்கும். நல்லா தெரியுதுங்க, உங்களுக்கும் எனக்கும் கூட தெரியாமல் இருக்கலாம். சாதாரண வழக்கறிஞர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இன்னொன்று ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 2 பேர் இருக்கார், 2 நீதியரசர் இருக்காங்க. ஒரு நீதியரசர் ஒத்தி வச்ச கேஸை இன்னொரு நீதியரசர் தீர்ப்பு சொல்ல முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். அதை எப்படி செந்தில்குமார் அவர்கள் சொன்னார்? செந்தில்குமாருக்கு தெரிஞ்சு சொன்னாரா, தெரியாமல் சொன்னாரா? அப்படியே ஒரு வேளை செந்தில்குமார் விசாரித்தாலும் அங்கே இருக்கக்கூடியவங்க சொல்லணுமே வேணாமா? யுவரானர் மதுரையில் இருக்குன்னு சொல்லணுமே வேணாமா? அப்போ யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? ஏன் இவ்வளவு அவசரம், ஏன் இந்த பதட்டம்னு மக்கள் கேட்டுட்ருக்காங்கல்ல. அதான் உச்சநீதிமன்றம் வெளுத்து விட்டு கொண்டிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறோம், உச்சநீதிமன்றத்தில் கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் யார் மாட்டிக்கொண்டு விட்டார்கள் என்று உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும். யார் இதில் மாட்டிக்கொண்டு விட்டார்கள், யார் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள்ங்கிறத உங்களை கமெண்ட்டில் போடுங்க. அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி தான் இதுக்கெல்லாம் காரணங்கிற மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த பையனுடைய கனவை அது அப்பா சொல்லியிருக்காரு. அதையும் உங்கள் கமெண்ட்டில் போடுங்க. தொடர்ந்து நல்லதே நடக்கும். அது அடுத்த அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.